إن الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله فأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار نجاني الله وإياكم اللهم آمين. உலகை படைத்து பரிபாலிக்கின்ற ஏகவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இறுதி நபியாக வந்துதித்து எமக்கு வாழ வழிகாட்டிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபீன்கள் மற்றும் இறுதி வரை இந்த தீனுல் இஸ்லாத்தை வாழ்வு நெறியாக ஏற்று நடக்கின்ற முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்னென்னும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்ததன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த இறை இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு ஒன்று கூடியிருக்கின்ற அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எனது அன்பின் சகோதரர்களே, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி வழிபடுமாறும் அவன் ஏவிய விடயங்களை எடுத்தும் அவன் தடுத்திருக்கின்ற விடயங்களில் இருந்து முற்றுமுழுதாக விலகி ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் அன்பு கட்டளையிடுகின்றேன். அன்புக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அன்பின் சகோதரர்களே, நானும் நீங்களும் வீற்றிருக்கின்ற இந்த புனிதமிகு முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளான ஆஷூரா தினம் குறித்தும் அதிலிருந்து நாம் பெற முடியுமான சில முக்கியமான படிப்பினைகள் தொடர்பிலும் இந்த ஹுதுபாவிலே உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அன்பின் சகோதரர்களே, நாங்கள் வீற்றிருக்கின்ற இந்த புனிதமிகு முஹர்ரம் மாதம் ஹிஜ்ரி கலண்டரனுடைய முதலாவது மாதமாக கணிக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலாவின் பார்வையிலே புனிதமிகு சிறந்த 4 மாதங்களில் ஒன்றாக இந்த முஹர்ரம் மாதம் காணப்படுகிறது. அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவினுடைய 36வது வசனத்திலே கூறுகின்ற போது, இன்ன இத்தத்தஷ் ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்த தினம் தொட்டு அல்லாஹு தஆலாவினுடைய நாட்காட்டியிலே மாதங்களினுடைய கணக்கு 12 ஆகும். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹு தஆலா புனிதமான மாதங்களாக அடையாளப்படுத்தியிருக்கிறான். ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ, இதுதான் மிகச் சீரான மார்க்கமாகும். ஃபலா தظ்லிமூ ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், இந்த 4 மாதங்களில் நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அதாவது அல்லாஹு தஆலாவினுடைய கணக்கீட்டின் பிரகாரம் அவன் இந்த உலகத்தை 12 மாதங்களை அடிப்படையாக கொண்டு நிர்வகிக்கின்றான். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் அல்லாஹு தஆலாவின் பார்வையில் கண்ணியமானவை, கௌரவமானவை. அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை வழங்கி இருக்கிறான். அந்த அந்தஸ்தை பேணி நடந்து கொள்வது சீரான சரியான மார்க்க நெறிமுறைகளில் ஒன்றாகும். யார் இந்த 4 மாதங்களிலும் இந்த 4 மாதங்களினுடைய கௌரவத்துக்கும் கண்ணியத்துக்கும் அந்தஸ்துக்கும் அபகீர்த்தி விளைவிக்கின்ற விதத்திலே நடந்து கொள்கிறாரோ அவர் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்கிறார் என்கின்ற கருத்தை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே ஞாபகமூட்டுகின்றார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா 4 மாதங்கள் என்று குறிப்பிட்ட இந்த பொதுவான விடயத்தை மிக தெளிவுபடுத்தி அந்த 4 மாதங்களும் என்ன என்று தெளிவுபடுத்துகின்ற விதத்திலே ஒரு நபிமொழியை அறிவித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸனது 12 ஷஹ்ரன் மின்ஹா 4 ஹுரும். ஒரு வருடத்தில் 12 மாதங்கள் காணப்படுகின்றன, அவற்றிலே 4 புனிதமானவை. ஸலாஸத்துன் முத்தவாலியாத், 3 மாதங்கள் தொடராக வருகின்றன. அவை துல்காய்தா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் ஆகியவையாகும். ரஜப் வ முதர், ரஜப் முதர் அல்லதி பைன ஜுமாதா வ ஷஅபான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்த மாதம் 4வது மாதம் ரஜப் மாதமாகும். அது ஜுமாதா சானிக்கும் ஷஅபானுக்கும் இடையிலே வருகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புனிதமிகு மாதங்கள் 4ம் எவை என்று தெளிவுபடுத்தினார்கள். எனவே தொடர்ச்சியாக வருகின்ற ஜுல்காய்தாவை நாங்கள் கடந்தோம், ஜுல்ஹிஜ்ஜாவை கடந்து நாங்கள் இப்போது முஹர்ரம் மாதத்திலே வீற்றிருக்கின்றோம். அன்புக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த முஹர்ரம் மாதத்தை அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு சங்கைப்படுத்தி இருக்கிறான், கௌரவப்படுத்தி இருக்கிறான் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பறைசாற்றுகின்ற விதத்திலே ஒரு நபிமொழியை சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நபிமொழியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஃதலுஸ் ஸியாமி பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலான் மாதத்துக்கு பின்னர் நோக்கின்ற நோன்புகளில் மிகச்சிறந்த நோன்பு முஹர்ரம் மாதத்திலே நோக்கப்படுகின்ற நோன்புகளாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த நபிமொழியை இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நபிமொழியிலே அன்புக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த முஹர்ரம் மாதத்தை அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்துகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஹ்ருல்லாஹ், இது அல்லாஹு தஆலாவின் மாதம் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலாவோடு இணைத்து அந்த மாதத்தை சொல்லி இருப்பதன் மூலமாக அல்லாஹு தஆலாவுடனான அந்த மாதத்துக்கு இருக்கின்ற நெருக்கத்தை, கண்ணியத்தை, உயர்ந்த அந்தஸ்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபிமொழியினூடாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அந்தஸ்தை கொடுக்கின்ற விதத்திலே பெரும்பாலான நாட்களில் இந்த மாதத்திலே நோன்பு நோற்றதாக சொல்லப்படுகிறது. பெரும்பாலான நாட்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். ரமலான் மாதத்திலே மாத்திரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக நோன்பு நோற்றார்கள். அதற்கு அடுத்து அதிகமாக ஒரு நோன்பு நோற்ற ஒரு மாதம் இருக்குமாக இருந்தால் அது முஹர்ரம் மாதம் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக என்று நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதனை இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு அடுத்து அதிகம் ஈடுபாடு காட்டி கரிசனை செலுத்தி நோற்ற நோன்புகளில் ஒன்றாக முஹர்ரம் 10வது நாளிலே நோக்கப்படுகின்ற ஆஷூராவுடைய நோன்பு காணப்பட்டது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அந்த 10வது நாள் என்னையும் உங்களையும் நாளைய தினம் வந்தடைய இருக்கிறது. அப்படியாக இருந்தால் ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளுக்கு அத்தகைய முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள் என்பதனை புரிந்து நோன்பு நோட்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்த போது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கவில்லை. அப்போது அங்கிருந்த யூதர்களை காண்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் 10வது நாளிலே நோன்பு நோட்பதனை கண்டார்கள். அதனை அவதானித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த
இந்த மக்களிடத்திலே கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் இந்த தினத்திலே நோன்பு நோட்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் இந்த யூத சமூகத்தினர் பதிலளிக்கிறார்கள், ஹாதல் யௌம் அல்லதி அத்ஹரல்லாஹு ஃபீஹி மூஸா வ பனி இஸ்ராயீல் அலா ஃபிர்அவுன் ஃபனஹ்னு நஸூமுஹு தஅஸீமன் லஹு. இன்றைய தினத்திலேதான் முஹர்ரம் 10வது நாளிலேதான் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பனூ இஸ்ரவேலர்களுக்கும் ஃபிர்அவுனுக்கு எதிராக வெற்றியை கொடுத்த நாள். அந்த நாளை நாங்கள் சிறப்பிக்கின்ற விதத்திலே, அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்துகின்ற விதத்திலே, அந்த நாளை கண்ணியப்படுத்துகின்ற விதத்திலே நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஹ்னு அவுலா பிமூஸா மின்கும் ஃபஅமர பிஸியாமிஹி. உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நாங்கள் உறுத்துடையவர்கள், எனவே நீங்களும் கட்டாயம் நோன்பு நோருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த மதீனத்து சமூகத்தை பார்த்து ஏவினார்கள். இந்த இடத்திலே ஒரு விடயத்தை புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகை தருவதற்கு முன்னர் மக்காவில் கூட குறைஷி காஃபிர்கள் 10வது நாளிலே நோன்பு நோக்கின்ற வழக்கமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக கஅபாவினுடைய போர்வை கிஸ்வாவை மாற்றுகின்ற வழக்காருடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தபோது இந்த பழக்க வழக்கத்தை யூதர்களும் நடைமுறைப்படுத்துகிறார்களே என்கின்ற நோக்கத்திலே தான் கேட்டார்களே தவிர, யூதர்கள் நோன்பு நோக்கிறார்கள் நானும் நோன்பு நோக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்திலிருந்து ஒரு விடயத்தை எடுத்து நடைமுறைப்படுத்திய ஒரு அம்சம் அல்ல என்பதனை மிக கவனமாக நாங்கள் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆரம்ப காலம் தொட்டு ரமலானுடைய நோன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடமையாக்கப்படும் வரையிலும் இந்த நோன்பு தொண்டு தொட்டு நோக்கப்பட்ட ஒரு விடயம். மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களும் இதனை கடைபிடிக்கின்ற போது அவர்கள் ஏன் கடைபிடிக்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி கேட்டபோதுதான் இதற்குரிய காரணம் தெளிவாகியது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த சஹாபாக்களை பார்த்து ஏவியதோடு மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோன்பை நோற்றார்கள். சஹாபாக்களை நோன்பை நோக்குமாறு சொன்னார்கள். அங்கிருந்த சிறார்களை கூட நோன்பு நோக்குமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்கப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதன் பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இன்ன ஆஷூரா மின் அய்யாமில்லாஹ் ஃபமன் ஷாஅ ஸாமஹு வமன் ஷாஅ தரகஹு. ஆஷூரா என்பது அல்லாஹு தஆலாவுக்கு மிக விருப்பமான நாட்களில் ஒன்று. அதிலே விரும்பியவர்கள் நோன்பு நோக்கலாம், விரும்பியவர்கள் விட்டுவிடலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதன் பின்னர் கூட அந்த தினத்திலே மரணிக்கும் வரும் வரையில் நோன்பு நோற்று வந்தார்கள் என்று வரலாற்று பதிவுகள் ஆதாரபூர்வமாக சொல்லுகின்றது. அன்புக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எனது அன்பின் சகோதரர்களே, இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை நாம் ஏன் நோக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தை தெளிவுபடுத்தினார்கள். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் இடையிலான போராட்டம் வெற்றி பெற்ற நாள் என்று அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். அதனை தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு ஒரு பரந்துபட்ட நோக்கத்தை கொடுத்தார்கள். இது ஈமானுக்கும் குஃப்ருக்கும் இடையிலான போராட்டம் இடம்பெற்று வெற்றி பெற்ற நாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பறைசாற்றினார்கள். ஒரு ஈமான் கொண்ட ஒரு சமூகத்தினுடைய வெற்றியின் பெற்ற நாள் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். எத்தனை அடக்குமுறைகள் வந்தாலும், எவ்வளவு பலமான எதிரிகள் எங்களை சூழ்ந்து நின்றாலும், உறுதியான ஈமானோடு அல்லாஹு தஆலாவோடு தொடர்புபட்ட மனிதர்களாக நாங்கள் ஓரணியாக நின்று போராடுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹு தஆலாவினுடைய உதவி வந்து சேரும், வெற்றி வந்து சேரும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் மூலமாக இந்த சமூகத்துக்கு எடுத்துரைத்தார்கள். அதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். எனவே ஃபிர்அவுன் போன்ற ஒரு பலமான எதிரிக்கு முன்னர்
பலவீனமான ஒரு சமூகத்தை சுமந்த அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள், அந்த வெற்றியை கொண்டாடுங்கள். அந்த வெற்றியை தந்த அந்த ரப்புக்கு நீங்கள் நன்றியுடையவர்களாக இருங்கள். அந்த உணர்வை நீங்கள் தொடர்ந்தும் எடுத்து செல்லுங்கள். தலைமுறையாக நீங்கள் அதனை எடுத்து செல்லுங்கள். உங்களையும் சோதனைகள் சூழ்ந்து கொள்கின்ற போது, உங்களையும் பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்கின்ற போது, உங்களைய கழுத்துக்களையும் நெருக்கடிகள் முடக்குகின்ற போது நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள், சோர்வடைந்து அமர்ந்து விடாதீர்கள். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் என்கின்ற அந்த எதிரியை தாண்டி இஸ்லாத்தின் கொடியை உயர்த்தினார்களோ, அதே போன்று எத்தனை பெரிய ஆயுதங்களை சுமந்து வந்தாலும், எவ்வளவு பெரிய அடக்குமுறைகளை மேற்கொண்டாலும், எத்தனை பலப்பட்ட எதிரிகள் எங்களை சூழ்ந்து நின்றாலும் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை கண்ணியப்படுத்துவான். இந்த மார்க்கம் இந்த பூமியிலே தலை நிமிர்ந்து வாழும் என்பதனை காலாகாலம் எடுத்துச் சொல்கின்ற ஒரு உணர்வுபூர்வமான உதாரணமாக இந்த நிகழ்வு எங்களுக்கு ஞாபகமூட்டிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, ஃபிரௌன் என்கின்ற அந்த எதிரி எவ்வளவு பலமானவன், அவனுடைய உள்ளத்திலே எவ்வளவு மோசமான அகங்கார எண்ணம் இருந்தது என்பதனை அல் குர்ஆன் அழகாக எடுத்துச் சொல்லுகிறது. ஃபிரௌன் அங்கிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தை பார்த்து சொல்லுகிறான், வகால ஃபிரௌன் யா அய்யுஹல் மலஉ மா அலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரி. ஏ சமூகமே, என்னை தவிர வேறு எந்த ஒரு இரட்சகனும் உங்களுக்கு இருப்பதாக நான் அறியவில்லை. உங்களுக்கு இருக்கின்ற ஒரே விமோசனம், ஒரே தீர்வு, ஒரே எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வாக இரட்சகனாக இருப்பவன் நான் என்று ஃபிரௌன் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ஃபஅவ்கத் லீ யா ஹாமான் அலா தீன் ஃபஜஅல் லீ ஸர்ஹன் லஅல்லி அத்தலிஉ இலா இலாஹி மூசா. ஹாமானே, நீ களிமண்ணை கொண்டு ஒரு உயர்ந்த கோபுரத்தை கட்டு, அந்த கோபுரத்திலே நான் ஏறி மூசாவினுடைய இரட்சகன் எனக்கு தெரிபடுகிறானா என்று நான் பார்க்கிறேன் என்று அகங்காரத்தோடு அல்லாஹு தஆலாவை பார்த்து சவால் விடுகின்ற அளவுக்கு பலம் மிக்கவனாக ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்தவன். இதே புறத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு இருந்த அந்த சமூகம் இந்த மோசமான மனிதருக்கு எதிராக போராட வாருங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைத்த போது எப்படி பதில் சொன்னது தெரியுமா? ஃபத்ஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்ன ஹாஹுனா காயிதூன். மூசாவே, நாங்கள் இங்கே இருக்கிறோம், உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று போராடிக் கொள்ளுங்கள். அவ்வளவுக்கும் அந்த நபி, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய கொடுமைகளில் இருந்து அந்த சமூகத்தை மீட்டெடுப்பதற்காக வந்த நபி. ஃபிரௌனுடைய மோசமான நடவடிக்கைகளில் இருந்து ஃபிரௌனினால் கொண்டொழிக்கப்பட்ட அந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி வந்த நபி. அந்த சமூகம் அந்த நபியை பார்த்து சொன்னது, தேவையாக இருந்தால் நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று போராடிக் கொள்ளுங்கள், எங்களை விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். இப்படி கட்டுப்படாத, பணியாத, ஒத்துழைக்காத ஒரு பலவீனமான சமூகத்தோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுபுறம் நின்றார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே ஒரு நம்பிக்கை தெளிவாக இருந்தது. என்னுடைய இரட்சகன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்கின்ற அந்த நம்பிக்கை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. தொடர்ந்தும் போராடினார்கள். போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இறுதி கட்டமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படையை ஃபிரௌனுடைய மிக பெரும் படை துரத்தி வருகின்ற போது இறுதியாக இரண்டு படைகளும் முகத்துக்கு முகம் நைல் நதிக்கரையிலே சந்தித்த போது நம்பிக்கை இழந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தரப்பினர், மூசாவே, நாங்கள் சிக்கிக் கொண்டு விட்டோம், எங்களுடைய கதை முடிந்து விட்டது, ஃபிரௌன் எங்கள் அனைவரையும் கொன்றொழித்து விட போகிறான் என்று அச்சத்தோடு சொன்ன போது அல்லாஹ்வுடைய உதவியை மட்டுமே வந்த அந்த நபி சொன்ன வார்த்தை, இன்ன மஅய ரப்பி சயஹ்தீனி, என்னுடைய இரட்சகன், என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் என்னை பாதுகாப்பான், வழிகாட்டுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அசாக்கோலை கொண்டு அந்த நதியிலே அடித்து அந்த நதியை பிளக்கச் செய்து அந்த சமூகத்தை காப்பாற்றி
ஃபிரௌனை நீரிலே மூழ்கடித்து அழித்த வரலாறு எனக்கும் உங்களுக்கும் தெரியும். அந்த வெற்றியை ஞாபகமூட்டுகின்ற விதத்திலேதான் அன்புக்குரிய சகோதரர்களே நாளைய தினம் நானும் நீங்களும் நோன்பு நோட்க இருக்கிறோம். இந்த இடத்திலே நாங்கள் நோன்பு நோட்பதற்கான காரணம் ஒரு சம்பிரதாய பூர்வமான உணர்வு அல்ல, ஒரு சம்பிரதாய பூர்வமான சடங்கு அல்ல. 9வது 10வது நாளிலோ 10லும் 11லோ அல்லது 10லே மட்டும் நாங்கள் நோன்பு நோற்றால் எங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் என்கின்ற அந்த நன்மையை எதிர்பார்க்கின்ற உணர்வு மட்டுமல்ல, அதற்கு மேலால் ஒரு ஈமானிய உணர்வு இருக்கிறது, ஒரு ஈமானிய உறவு இருக்கிறது. எங்களுடைய சமூகம் இன்று அடக்குமுறைக்கு உட்பட்டிருக்கலாம். ஒரு சிறிய பிரதேசத்துக்குள்ளால் எங்களுடைய சமூகத்தினுடைய ஒரு சாரார் அடக்கப்பட்டிருக்கலாம், முற்றுகையிடப்பட்டிருக்கலாம். பலத்த ஏவுகணை தாக்குதல்கள் அவர்கள் மீது மேற்கொள்ளப்படலாம். அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகின்ற எதிரிக்கு பல மைல்கள் பறந்து சென்று தாக்கிவிட்டு வருவதற்கான தொழில்நுட்பம் இருக்கலாம். ஆனால் கை கட்டிய தூரத்திலே இருக்கின்ற அந்த மக்களை அழிப்பதற்கான ஆற்றல் அந்த சமூகத்திடத்திலே இல்லை என்றால் அந்த சமூகத்தை காப்பவன் யார்? என்னையும் உங்களையும் காக்கின்ற ரப்பை தவிர வேறு யார் இருக்க முடியும்? தன்னை பாதுகாப்பதற்காக சர்வதேச வழிமுறைகள் எல்லாவற்றையும் மீறி அணு ஆயுதத்தை தயாரித்து வைத்துக் கொண்டு அழித்து ஒழிப்பேன் என்று மிரட்டுவதற்கான தைரியம் அந்த எதிரிடத்தில் இருக்குமாக இருந்தால் அதனையும் தாண்டி மிக அற்பமான நம்பிக்கையோடு எந்தவித துணையுமின்றி முழுமையாக முஸ்லிம் சமூகத்தால் கைவிடப்பட்டு முற்றுகையிடப்பட்டு சூழ உள்ள முழு முஸ்லிம் சமூகமும் கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற போதும் அல்லாஹு தாலாவை மட்டுமே நம்பி அல்லாஹு அக்பர் என்கின்ற கோஷத்தோடு ஒரு சமூகம் இன்று வரை போராடுகிறது என்றால் அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற நம்பிக்கை என்ன? இன்ன நஸ்ரல்லாஹி கரீம், அல்லாஹு தஆலாவுடைய வெற்றி எனக்கு மிக அருகாமையிலே இருக்கிறது. நான் போராடுகிறேன். வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் என்ற அல்லாஹு தஆலாவினுடைய ஒரே வாக்குறுதி அளித்தவன் அல்லாஹு தஆலா. என்னையும் உங்களையும் போன்ற பலவீனம் நிறைந்த மனிதர்கள் அல்ல. இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத். அவன் வாக்குறுதி தந்தால் நிச்சயமாக அதனை மீற மாட்டான் என்கின்ற அந்த நம்பிக்கை அந்த போராட்டத்தை இன்று வரை நடத்தி கொண்டு செல்வதற்கான தைரியத்தையும் உந்து சக்தியையும் கொடுத்திருக்கிறதே தவிர யாரும் எங்களுக்கு ஆயுதம் தருவார்கள், யாரும் எங்களுக்கு போராடுவதற்கான வழிவகைகளை செய்து தருவார்கள், எங்களுக்கான போராட்ட சாதனங்களை தருவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த மண்ணிலே இன்றைய நிமிடம் வரும் வரையிலும் அல்லாஹு தஆலாவினுடைய மார்க்கம் வாழவில்லை என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய மார்க்கம், இதனை அவன் பாதுகாப்பான். நான் வாழ்கின்ற காலத்திலே இந்த மார்க்கத்தை சரியாக புரிந்து நடைமுறைப்படுத்துகின்ற முஃமினாக அல்லாஹு தஆலாவுக்கு நன்றியுடையவனாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அல்லாஹு தஆலா எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற ஒரே எதிர்பார்ப்பு. எனவேதான் இந்த நோன்பை நோக்கின்ற போது சொன்ன இரண்டாவது முக்கியமான செய்தி, அல்லாஹு தஆலா தந்த வெற்றியை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது, அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்துங்கள், நன்றி மறவாதீர்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு சமூகத்துக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற அருட்கொடைகளை எண்ணி பாருங்கள். அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற ஆரோக்கியமான வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற மகிழ்ச்சியான குடும்பத்தை எண்ணி பாருங்கள். அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற நல்ல கௌரவமான தொழிலை எண்ணி பாருங்கள். அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற ஹலாலான வருமானத்தை எண்ணி பாருங்கள். அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற மன திருப்தியை எண்ணி பாருங்கள். அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற மன மகிழ்ச்சியை தந்திருத்து பாருங்கள். பிரச்சனைகளோடு சோதனைகளோடு வீட்டுக்கு சென்றாலும் ஓடி வந்து கட்டி தழுகின்ற போது எல்லா பிரச்சனைகளையும் மறக்கடிக்க செய்கின்ற அன்பு குழந்தை செல்வங்களை நினைத்து பாருங்கள். எல்லா பிரச்சனைகளையும் பகிர்ந்து கொள்வதற்கான அழகான வாழ்க்கையை துணையை தந்திருக்கின்ற அந்த ரப்பை நினைத்து பாருங்கள். எல்லா பிரச்சனைகளின் போது நீ தைரியமாக முன்னே போ, நான் உனக்கு பின்னால் இருக்கின்றேன் என்கின்ற தைரியத்தை தருகின்ற தாயையும் தந்தையையும் நினைத்து பாருங்கள். எல்லாவற்றிலும் பங்கு கொள்கின்ற நல்ல உடன்பிறப்புகளை தந்திருக்கின்ற அந்த நிஅமத்துகளை எண்ணி பாருங்கள். எல்லா பிரச்சனைகளிலும் பங்கு கொள்கின்ற முகமறியாத உடன்பிறவாத நல்ல நட்புகளை, நல்ல சகோதரத்துவ உறவுகளை நினைத்து பாருங்கள். இப்படி நினைத்து பார்த்தால் பட்டியலிடப்பட முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா நிஅமத்துகளை தந்திருக்கிறானே, இந்த ரப்புக்கு நாங்கள்
நன்றியுடையவர்களாக இருக்கிறோமா என்பதனை ஞாபகமூட்டுவதற்கான நாள் இது. நீங்கள் நன்றியுடையவர்களாக இருந்தால் அல்லாஹு தாலா அதிலே பரக்கத் செய்வான் என்று அல்லாஹு தாலா வாக்குறுதி அளிக்கிறான். எனவே அன்புக்குரிய அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நாளைய தினம் நாங்கள் நோக்கப் போகின்ற அந்த நோன்புக்கு பின்னால் இவ்வளவு மிகப்பெரிய தாத்பரியங்கள் இருக்கின்றன. எனவே அதனை ஒரு சம்பிரதாயமாக ஆக்கிவிடாதீர்கள். இந்த நோன்பை நோட்பது தொடர்பிலே ஒரு சிறிய குறிப்பை மாத்திரம் கூறி இந்த குதுபாவை நிறைவு செய்து கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பு குறித்து சொல்லுகின்ற போது சஹாபாக்கள் முஹர்ரம் 10வது நாளிலே நோன்பு நோற்றவர்களாக வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களை போன்றே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாளிலே நோன்பு நோக்கிறார்கள் அல்லவா என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் முஹர்ரம் 9வது நாளும் நான் நோன்பு நோட்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த வருடத்தின் வருவதற்கு முன்னால் மரணித்து விடுகிறார்கள். அப்படியாக இருந்தால் முஹர்ரத்தினுடைய 9வது நாளிலும் 10வது நாளிலும் இந்த நோன்பை நோட்பது சுன்னத் என்ற கருத்தை பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் சில இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்தின் பிரகாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9வது நாளிலே மாத்திரம் 9வது நாளிலே நோன்பு நோட்பதாக சொன்னார்கள். ஆனால் 10லே மாத்திரம் தான் நோற்றிருக்கிறார்கள். எனவே 10ல் மாத்திரம் நோன்பு நோட்பது போதுமானது என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இன்னும் சில பலவீனமான ஹதீஸ்கள் காணப்படுகின்றன. சூமு கப்லஹு யௌமன் வ பஅதஹு யௌமா, 9, 10, 11 3 நாட்களில் நீங்கள் நோன்கள் என்று வந்த ரிவாயத்துகள் காணப்படுகின்றன. இன்னும் சில ரிவாயத்துகள் சூமு யௌமன் கப்லஹு அவ் பஅதஹு யௌமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்கள் காணப்படுகின்றன. அதாவது 10க்கு 10வது நாளில் மட்டுமல்ல 9, 10 அல்லது 10 அல்லது 11 இந்த 2 நாட்கள் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழிகள் காணப்படுகின்றன. எனவே இன்று நாங்கள் 9வது நாளிலே இருக்கிறோம். இன்று சிலர் நோன்பு நோற்று இருக்கலாம். அப்படியாக இருந்தால் 9, 10, 11 நோன்பு நோட்கலாம். எத்தகைய பிரச்சனையும் கிடையாது. இன்று சிலருக்கு அதனை நோட்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். நாளைய தினம் நோட்கலாம். 10, 11 நோட்கலாம். இன்னும் சிலருக்கு 9, 11 முரண்பாடுகள் இருக்குமாக இருந்தால் 10ல் மாத்திரம் நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள். இது ஒரு வெற்றியை கொண்டாடுகின்ற தருணம், அல்லாஹு தஆலாவுக்கு நன்றியை வெளிப்படுத்துகின்ற ஒரு தருணம். இது சடங்கல்ல, இது சம்பிரதாயம் அல்ல. நாங்கள் கட்டாயப்படுத்தி செய்வதற்கான எத்தகைய தேவையும் ரப்புக்கு கிடையாது. உணர்வுபூர்வமாக அந்த நோன்பை நோற்று நாங்கள் வாழுகின்ற இந்த பூமியிலே கண்ணியமாக வாழ்வதற்கான வழிகாட்டல் அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்திலே இருக்கிறது. நாங்கள் கண்ணியமானவர்களாக வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களை ஒரு உயர்ந்த கண்ணியமான சமூகமாக வாழ வைப்பான். அப்படி வாழ்வதற்கு நாங்கள் அல்லாஹு தஆலாவோடு தொடர்பு பட்ட ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை சொல்கின்ற ஒரு தினமாகத்தான் இத்தகைய தினம் காணப்படுகிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அந்த உணர்வோடு அந்த சிந்தனையோடு நாங்கள் எதிர்வரும் நாட்களில் அந்த நோன்பை நோற்று அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கின்ற எல்லா வகையான நட்பெயர்களையும் பெற்றுக் கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் வல்லலாயின் அல்லாஹு தஆலா நசீப் செய்வானாக, அருள் புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, என்னுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, என்னுடைய குற்றம் குறைகளை பொருந்திக் கொள்வாயாக. எங்களை பிட்டு பிரிந்து மன்னரிகளில் வாழ்கின்ற எங்களுடைய பெற்றோர்களுடைய கபர்களை விசாலமாக்கி வைப்பாயாக. எங்களோடு வாழ்கின்ற எங்களுடைய பெற்றோர்களுடைய ஆயுளை நீடித்தவருடைய தேக ஆரோக்கியத்தில் நீ பரக்கத் செய்வாயாக. எம் அனைவரையும் இதுபோன்ற மனமகிழ்ச்சியோடு உன்னுடைய மேலான சுவனபதியிலே யா ரப்பே ஒன்றிணைத்து வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா பில்லாஹி